அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானோட உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு சூரியன் பெயர்ச்சியாகி செவ்வாய் சூரியன் இணைவு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இந்த அற்புதமான இணைவு, அது குருவோடைய வீட்டில் குரு பார்வை பலத்தோட இந்த தர்ம திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய இந்த மூவெரும் மகா கிரகங்கள் ஒன்று இணைவு, இது ஒரு அற்புதமான ஒரு மகா யோகம். இந்த யோகத்தால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசம் அற்புதமான ராசி, கள்ளங்கவடம் இல்லாத ராசி, எல்லாரும் வேணும்னு அரவணைக்கக்கூடிய ராசி. இந்த மேசராசியில் பிறந்தவங்களை மட்டும் பார்த்தோம்னா எப்போவுமே கள்ளங்கவடம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்க தெரியாத ராசி மேசராசி அன்பர்கள். உங்கள் பெருமை பற்றி அடுத்தவங்க கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களை பற்றி புகழலாம். ஆனால் யாருமே புகழ்கிறதில்லை. ஏன்னா உங்களுடைய கோபத்தை மட்டும், உங்களுடைய குறைகள் மட்டும்தான் மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய நல்ல ஒரு மனப்பான்மையை பற்றி எல்லாரும் உங்களை பற்றி யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனாலும் யார் புரிஞ்சுக்கிட்டா என்ன, எப்படி இருந்தால் என்ன, நம்மளுடைய செயல்பாடு என்னவோ அதைய ஒரு காலத்துலேயும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாறாமல் பொது நலத்தோடு வாழ தெரிஞ்சவங்க இந்த மேசராசியில் பிறந்தவங்க. ஆனால் சமீப காலங்கள் பார்த்துட்டோம்னா பெரும் போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ராசியும் மேசராசி. எல்லாருக்கும் நம்ம நல்லவங்க தாங்க, எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறோம். ஆனால் நமக்கு என்னவோ ஊதிரியும் இடைஞ்சலும் தேவையில்லாத பிரச்சனைகளை தாங்க நான் சந்திச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த மேசராசிக்காரங்க தான். காரணம், கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமைஞ்சிருந்தது. நீங்கள் நல்லதே செஞ்சாலும் கெட்டதுன்னு வரும். உங்களுடைய திறமைக்கு தகுந்த சில வாய்ப்புகள் அமையறதில்லை. அமையிற வாய்ப்பு நிரந்தரமாக நிலைக்கிறதில்லை. சிலருக்கு பார்த்தோம்னா பண விரயங்கள் எப்படி ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. 10 ரூபா சம்பாரிச்சோம்னா 20 ரூபா செலவுமாங்க இல்லையா, அந்த மாதிரி வரவுக்கு மிஞ்சிய செலவுகள், சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சந்தர்ப்பம், அந்த கடன் அதிகரித்து அது எப்படி சமாளிக்கிறங்கிற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் பார்த்தோம்னா வீட்டில் எல்லாமே நல்லா இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அன்பால் இருக்கக்கூடியவங்களே நமக்கு எதிரி ஆகிட்டாங்க. புரிஞ்சு நடந்து நீ தான் உலகம்னு நினச்சி வாழ்ந்தவங்க இன்றைக்கி விரோதி ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா சொந்தக்காரர் பந்தக்காரர் எல்லாமே கூடி வாழ்ந்தவங்க இன்றைக்கி விலைக்கு போயிட்டாங்க. தன்னுடைய தேவைக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு உங்களை சரியான முறையில் பயன்படுத்தி அவங்க ஒரு தேவைக்கு அளவுக்கு அவங்க சாதிச்சிட்டாங்க. உங்களால் நன்மைகள் நடந்தது உண்மைதாங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னா கொடுத்தது போக நம்ம அடுத்தவங்களை ஏமாற்றி வாழல, அடுத்தவனை அழித்து வாழணும்னு நம்ம நினைக்கலை. ஆனால் நம்பி வாழ்ந்ததுனால ஏமாற்றங்களை சந்திச்சிங்க. இப்படி உறவு ரீதியில், நட்பு ரீதியில் பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படின்னா, அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 7-8 மாதம் 9 மாதத்தில் பார்த்தோம்னா யார் மேலே அதிகமாக பிரியம் வச்சுருந்தீங்களோ, அன்பு வச்சுருந்தீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த நிலையில் இருந்து நமக்கு மாறக்கூடிய வாய்ப்பு, நம்மளுடைய எதிர்காலத்துக்குள்ள கொஞ்ச காலமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கணக்கு போட்டாலும், ஆனால் அந்த கணக்கு நினைவாகுமா, சரியாகுமா, சரியாக பயன்படுத்த முடியுமா, விடிவு காலம் எப்போ பிறக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் டிசம்பர் 16ஆம் தேதி
உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் இருந்து சூரிய பகவான் 9ஆம் பாக்கியஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய அற்புதமான காலத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைப்பு. ஏன்னா சூரியனுங்கிறது ஆத்மகாரகன், அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு வலுவான ஆதிக்கத்தை கொண்டக்கூடியவர். அது எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்களுடைய தன்மை, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகாதிபதி. 5ஆம் பாவகாதிபதிங்கிறது இந்த மூல திரிகோணாதிபதிகள்ங்கிறது இந்த சூரியன், செவ்வாய். ஏன்னா செவ்வாய்ங்கிறது உங்களுடைய ராசிநாதன். 8ஆம் இடத்தில் அஸ்தமம் ஆகியிருந்த நிலையில் இன்றைக்கி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது குருவோட வீட்டில் கண்டிப்பாக எவ்வளோ இன்னல்கள் சந்திச்சோமோ அது எல்லாமே ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு சாதகமாக அமையும். கச்சிதமாக நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் அமையான குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக இந்த செவ்வாயையும் சூரியனையும் பார்க்கப்படுது. அது எந்த வீடு? குருவோட வீடு, பாக்கியஸ்தானத்தில். தகப்பன் வழி சம்மந்தப்பட்ட உறவு ரீதியில் சில இன்னல்கள் சிரமங்கள் எல்லாம் அனுபவிச்சிருந்தாலும், நாம் எல்லாருக்கும் கொடுத்து கடைசியில் நம்ம பாவிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய அன்பு என்ன, உங்களுடைய நல்ல மனசு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 2026 14ஆம் தேதி வரைக்கும் இந்த அற்புதமான ஒரு காலமாக ஏற்பட போகுது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் தொழில் இருந்து, வேலை சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகள் இருந்து, குடும்பம் சம்பந்தப்பட்ட சில சாதுர்த்தியமான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போனோம்னா, பண நெருக்கடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு வரும். எப்படிங்க வரும்? ஒரே மாதத்தில் எனக்கு எல்லாம் மாறிடுமான்லாம் நினைக்கக்கூடாது, சரிங்களா? சிலர் வேலை இல்லாமல், தன் திறமைக்கு தகுந்த வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. சில நல்ல வாய்ப்புகள் வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்நிய தேச பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்கள் என்னவோ அது சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும். கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலம்தான். இருந்தாலும் இப்போ நான் சொன்ன பலன் இது கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம், சரிங்களா? கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொன்னதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா, இது கோச்சார ரீதியில் கிரக பெயர்ச்சிகள் வச்சு நம்ம சொன்னாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய தசா புத்தி எல்லாத்தோட உங்களுடைய லக்னம், அந்த லக்னத்தில் எந்த மாதிரி பாவகங்களில் எந்தெந்த கிரகங்கள் உட்கார்ந்துருந்தது பிறக்கும்போது, அதனுடைய திசை அடிப்படையில் நமக்கு இன்றைக்கி என்ன திசை நடந்துகிட்ருக்குது, என்ன புத்தி நடந்துகிட்ருக்குது. கண்டிப்பாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னா அதுக்கு உண்டான ஒரு மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும், இல்லாமல் போகாதுங்க. அது குறிப்பாக மேசராசிக்காரருக்கு உங்கள்கிட்ட வீரியம் தைரியம் ரொம்ப ஒரு பிரமாதமான ராசிக்காரர். ஏன்னா அப்பேற்பட்டவங்க சமீப காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்று வகையில் உங்களுடைய ஜாதகத்திலையும் சாதகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை சரியான முறையில் என்ன யோகம், எந்த காலகட்டத்தில் நமக்கு எந்தெந்த வாய்ப்புகள் வருமானு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி சில முயற்சிகள் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக ஒரு சாதகமான சந்தர்ப்பங்களை நீங்கள் மாற்றிக்க முடியும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்தி பாருங்கள். மேசராசிக்கு அற்புதமான பொன்னான காலமாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.